அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் என்னென்னு குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் யூசர்ஸ், அதுவும் இந்தியன் யூசர்ஸ் எல்லாருமே பேட்டரி இஷ்யூ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணதா தெரியுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துலாம். நத்திங் ஃபோன் 1 ஃபைனலாக இதோட ப்ரீ ஆர்டர் டீட்டெயில்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். போக்கோ F4 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ஆஃபர் ப்ரைஸ் என்ன எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 868 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோ ஷேரிங் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வயசு கீழே இருக்கிற யாருமே இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் லா மேக்கர்ஸ் உடைய ரூல். இதுக்காக நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாவே டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணால் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரியெல்லாம் இவங்க புதுசாக ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணலையோ அவங்க டைப் பண்ணால் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. இப்போ ஃபர்தராக இந்த ஏஜ் ஐடென்டிஃபிகேஷன் டைப் பண்ணுற வயசு கரெக்டாக அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் மறுபடியும் லா மேக்கர்ஸ் புதுசாக ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஃபோட்டோ, செல்ஃபியில் நம்மளுடைய ஃபோட்டோ எடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், 3 மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஏஜை ஃபைனலைஸ் பண்ணணும். அவங்க 3 பேர் ஃபைனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி புதுசாக இன்னொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எஸ்பெஷலி அண்டர் 13 யூஸ் பண்ணுறவங்களுக்காக அவங்களுக்கு நார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டேட் ஆஃப் பர்த்தில் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஐஃபோன் யூசர்ஸ், அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஃபோன் யூசர்ஸ் மட்டும் பேட்டரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணதாக தெரியுது. சோஷியல் மீடியா வெப்சைட்லலாம் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் இவங்க ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 80% மேலே ஐஃபோன் சார்ஜ் ஆகலை அப்படிங்கிறது தான். யூஸ்வலாக 100% ரீச் ஆகும் இல்லையா ஃபுல் சார்ஜ், பட் 80%க்கு மேலே 100 டச்சே ஆகலை அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட். இங்கே ஆப்பிளும் அவங்க தரப்புலேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டரி இஷ்யூக்கு. இவங்க சொல்லியிருக்க ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எவ்வளோ தூரம் இது பொருந்தும் அப்படின்னு தெரியல. ஐஃபோன்ஸ் எதுவுமே 40 டிகிரிஸ் மேலே இருக்கும்போது 100% சார்ஜ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகலைன்னா உங்களுடைய டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏசிலையோ இல்லை கூலர் பிளேஸ்க்கு கொண்டு போய் சார்ஜ் பண்ணிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 டிகிரி மேலே சார்ஜ் ஆகாது அப்படிங்கிறது இந்தியாவில் எவ்வளோ தூரம் பொருந்தும்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்தியா முழுக்க. நார்த் இந்தியாவில் நிறைய பேர், எஸ்பெஷலி டெல்லியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நேற்று சார்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிற பேட்டரி இஷ்யூ ரேஸ் பண்ணாங்க. உங்களில் யாராவது இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஐஃபோன் யூசர்ஸ்? ட்விட்டர் ஆப்பில் புது ஃபீச்சர் ஒன்று வரலாம் அப்படின்னு தெரியுது. க்ளோஸ்டு கேப்ஷன். தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் தான் ரிவீல் ஆயிருக்கு. இன்னும் அஃபிஷியலாக எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகலை. இங்கே க்ளோஸ்டு கேப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வீடியோஸ் ப்ளே ஆகும்போது உங்களுக்கு சிசி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒருவேளை அதில் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக கேப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அதோட இதில் சில லாங்குவேஜஸும் இவங்க இன்க்ளூட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ட்விட்டர்லேயும் இனிமேல் வீடியோ ப்ளே ஆகும்போது க்ளோஸ்டு கேப்ஷன்ஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. பீட்டா டெஸ்டிங்கில் ரிவீல் ஆகிருக்கு. சாம்சங்குடைய M சீரீஸில் வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் அப்படின்னு இப்போது நம்ம சொல்லக்கூடியது சாம்சங்குடைய M52. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 இவங்க அஃபோர்டபுளாக கொண்டு வந்திருந்தாங்க. அவுட்லுக் டிசைனும் ஒரு ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோன், பேட்டரி 5000 mAh, கேமராஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு டிஸ்பிளேவும் சூப்பர் AMOLED ப்ளஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருந்தது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 9000 rupees ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. லான்ச் ப்ரைஸ்லேருந்து 9000 rupees ஆஃபர் அப்படிங்கும்போது இது 20,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 778 20,999. அதோட சாம்சங்குடைய சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்லவே தேவையில்ல, நல்லா கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன் அண்ட் நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ரிலையன்ஸ் டிஜிட்டலில் மட்டும் இந்த ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. எல்லா கலர் வேரியன்ட்ஸ்லையும் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் இந்த ஆஃபர் இருக்குது. அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,999 இருக்கும். ரிலையன்ஸ் டிஜிட்டலில் இந்த ஆஃபர் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்குறீங்கன்னா செக் பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி F13 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. பிக் பேட்டரி, 6000 mAh பேட்டரி, கூடவே வர்ச்சுவல் ரேம் சப்போர்ட், ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங்னு இந்த ஃபீச்சர்ஸோட
10,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்ட்ரடக்டரி ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் 1000 ரூபாய் ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ணலாம் லான்ச் ப்ரைஸ்லேருந்து. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் சேல் 29th June அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஃப் சீரீஸ் அப்படிங்கிறதுனால ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விவோ லைனப்பில் அடுத்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V25 சீரீஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி இதோட மாடல் நம்பர்ஸ்லாம் இந்தியாவில் லிஸ்டிங் இருக்குது. 3 ஸ்மார்ட் ஃபோன் வரலாம். விவோ V25 Pro, 25, 25e. இதில் விவோ V25 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 ஆல்ரெடி பார்த்துருந்தோம். லைட்டர் வேரியண்ட் வந்து எக்ஸினோஸ் சிப்செட்டில் வரலாம் அப்படின்றது. அதே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் விவோ V25 வந்து ஸ்னாப்டிராகனுடைய 778 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட விவோடைய V25 சீரீஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்தியாவில் போக்கோடைய எஃப் சீரீஸில் புது டிவைஸ் போக்கோ F4 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தா அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்னாப்டிராகன் 870 இன்ட்ரடக்டரி ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் நீங்கள் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E4 AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 4500 mAh பேட்டரி, 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார், கூடவே ஸ்னாப்டிராகன் 870 இந்த காம்போவோட உங்களுக்கு இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,999. பட் ஆக்சுவல் லான்ச் ப்ரைஸ் 27,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை SBI கார்டு யூஸராக இருந்தால் இமீடியட்டாக 3,000 rupees லான்ச் ப்ரைஸ்லேருந்து ஆஃபர் இருக்குது. அதோட ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னலாக 1,000 rupees ஆஃபர். இந்த ரெண்டு ஆஃபர்ஸோட 23,999க்கு ஸ்னாப்டிராகன் 870 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட ஃபர்ஸ்ட் சேல் ஃப்ளிப்கார்ட்டில் 27th June அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரடக்டரி ஆஃபர் அஃபோர்டபுளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். இது கூட போக்கோ X4 GT இது குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி ரெட்மி பேரில் ரெட்மியுடைய K சீரிஸ் கீழே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இங்கே குளோபலில் ரிவீல் ஆன ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 கொடுத்துருக்காங்க. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz. பட் இங்கே டிஸ்பிளே வந்து LCD பேனலோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார், 5080 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ரெட்மி K50i இந்த பேரில் இதே ஃபீச்சர்ஸோடு வரும். பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்கன்னு. நத்திங் ஃபோன் 1 இந்தியாவில் ஜூலை 12 அன்னைக்கு லான்ச் ஆகுது. லான்ச் முன்னாடி இப்போ ப்ரீ ஆர்டர்ஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணணும். OnePlusல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கே in.nothing.tech இங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணணும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜாயின் வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணி மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இமெயில் ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அதாவது மெயிலுக்கு வந்து கோட் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கோட் டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரீ புக் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2,000 rupees 2,000 ரூபாய் பே பண்ணி நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். லான்ச் அப்போ வந்து என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பே பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே வந்து லான்ச் ப்ரைஸ் கூடவே வந்து உங்களுக்கு சில ஆஃபர்ஸும் இருக்கும். ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சில எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை நத்திங் ஃபோன் 1 வாங்கணும் அப்படின்னா ப்ரீ புக் இப்போ இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ட்விட்டரில் என்ன புது ஃபீச்சர் வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் நம்ம சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் MediaTek Dimensity 9000+. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து லாலட். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.